ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ நானும் ஏதோ இருக்கேன். ஸோ நம்முடைய சேனலில் வீடியோ போட்டு வந்து பண்ண ஒரு 3 மந்த்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ அது என்ன ரீசன் என்ன ப்ராப்ளம்ன்றதே சொல்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யாருக்கு இருக்காங்க எனக்கு. ஸோ நம்முடைய சேனலில் சில ப்ராப்ளம்ன்றதுனால மானிட்டேஷன் வந்து பண்ண கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதிலிருந்து நானும் நிறையா ட்ரை பண்ணேன், அப்ளை பண்ணி பார்த்தேன். எதுவும் அந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நம்முடைய உழைப்பு வீணாகாது நான் நம்புகிறேன். ஸோ அது வந்தாலும் சரி வரலாலும் சரி, இனிமேல் வந்து பண்ணாக்க ரெகுலராக வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பண்ணாக்க கேட்டீங்க என்ன ப்ராப்ளம் வீடியோ போடலன்னு. ஸோ நானும் சொன்னேன் அவங்கக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை யூடியூப்பில் அப்படின்னு. பட் இருந்தாலும் எனக்கே தோணுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் வந்துட்டேன். ஸோ பழைய மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? ஓகே. ஸோ இந்த இனிமேல் வந்து பார்த்தினாக்க ரெகுலராக வீடியோ வந்து பண்ணாக்க கண்டிப்பாக டெய்லியும் ஒரு வீடியோன்ற அளவுக்காவது நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ மிஸ் ஆனாலும் ஆகலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதை நம்ம பார்த்துடலாமா? ஸோ அது எப்பவும் போல் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் பிக்காக வந்து பண்ணால் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க ஃபோட்டோ ஆப். ஜஸ்ட் இது ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க டிரான்ஸ்ஃபர் இருக்குது, அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு நீங்கள் எந்த பிக் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இப்போ கீழே எஸ்1ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே டேன்றதை கிளிக் பண்ணாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க பேஜ் பிக்காக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க பேஜ் பிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்கான அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தினாக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஐட் மோஷனில் இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ரொம்ப ஈஸி தான். பட் நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணோம். அப்படி ஆட் பண்ணலனாக்க வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் சேஞ்ச் அண்ட் ஆட் மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல V-Note குரூப் இருக்கா, இதில் தான் நம்ம ஃபுல்லாக நம்ம எடிட் பண்ண போகிறோங்க. ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்குங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்க நீங்கள் கப்பிள் பிக்கு நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய பிக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை இதே பிக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தினாக்க டேட் அண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் எடிஸ்டில் போயிட்டு நீங்கள் வேணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு மேலே குரூப் ஒன்று இருக்கா, அது வந்து பண்ணாக்க அந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷன். ஸோ அதில் வந்து பண்ணாக்க நீங்கள் நேம் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எடி குரூப் போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நான் அமௌண்ட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, இதே சமயத்தில் குரூப் 2 இருக்கா, இதுலேயும் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் வந்து பண்ணாக்க நம்ம மெயின் பிக் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸி தான். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாய் டிபிபிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் வரீங்க. ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் குட்டி ஸ்டார் நீங்கள் போயிட்டு ஸோ நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவங்களுடைய பாயுடைய பிக் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இதை ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பண்ணாக்க நான் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பண்ண பேக் வந்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு மேலே நேம் அவங்களுடைய நேம் என்னவோ எடிஸ்டில் போய் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பாய் பிக் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் குட்டி ஸ்டாரிங்கில் போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் பேஜ் பிக்கு கன்வெர்ட் பண்ணிங்களா, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் உங்கள் வரலாறு மூவ் பண்ணி உங்களோட பிக்கில் எந்த மாதிரி ஆடணுமோ அந்த மாதிரி மூவ் பண்ணி வந்து பண்ண கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் கேர்ள் டிபி பிக்கு நேம் ப்ளஸ்ஸு மெயின் பிக்கு வந்து பண்ணாக்க இப்போ பாய் பிக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுங்களோ அதே சமயத்தில் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஏதாவது கட்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா அப்படியே நீங்கள் விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க நீங்கள் பொருள் பார்த்த வீடியோ ரெடி.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு, பட் நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.